भीमराव 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 வாழ்க 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 ஜெய் பீம் भीमराव ஜெய் பீம் भीमराव ஜெய் பீம் भीमराव அம்பேத்கர் நம்முடைய கட்சியின் ஆபீஸ் பேரர்கள் தேசிய தலைவருக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ஸ்டேஜ் மேலே ஒரு தலைவர் பேசலாம்னு சொன்னா இங்க நீங்க தனியா அந்த சோபா போடுறது தப்பு. உங்கள ஒன்று நான் அந்த சேர் போடணும். இதை நான் எத்தனை முறை சட்டத்தை சொல்லிக்கிறேன். தனியா உட்கார வச்சா என்ன அர்த்தம்? அன்டச்சபிள் ஒதுக்கப்பட்டவன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒருவனா இருக்கணும். என்ன இவ்வளவு பெருசு போட்டு தூரமா உட்காந்துருக்காங்க. பயமா பயம் மரியாதை இதெல்லாம் வந்து இதயத்தில் இருக்கணும். எங்கள் அம்மா வராங்க கட்டு நினைச்சு போகணும்ல, கரெக்டாக ஒரு மடியில் தாவுக்கு உருண்ட வண்டி தாய்க்கு போய் பயப்படலாம். தாய்க்கு பயப்படவே கூடாது. தாய்க்கு பாசம் கொடுத்தாங்கன்னா அதுவே பயம். நம்ம கொடுக்குறோமா பொண்டாட்டி கட்டினோன்னா எங்கள் அம்மா வச்சது அப்படின்னு போய் நம்ம வாங்கிக்கிறோம். உலகத்தில் ஒப்பற்ற தெய்வம் யாரு? தாய். அதில் நான் பையன் தந்தை பேர் வராது. ஏன்னா அவர் தான் எல்லாமே கஷ்டப்பட்டவர். நீ காலில் செருப்பு தான் போறேன்னா என் பிள்ளை செருப்பு வாங்கி கொடுத்தவர், ஷூ இல்லாத போய் ஷூ வாங்கி கொடுத்தவர், எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னா கூட என் பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்கட்டும்னு நினைச்சிருவேன். அண்ணன் வீடெல்லாம் காலேஜ் சம்பளம் வாங்கி வருவான். இவன் கேட்பான் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடு, அங்கே டீ வாங்கி கொடுத்துருப்பான் அவப்பா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க என் பிள்ளை ஆசைப்படுறான்னு அப்படி அப்பாவுடைய உழைப்பு யாருக்குமே தெரியாது. அதே போல தான் அண்ணல் அம்பேத்கர் உழைப்பு கூட யாருக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஜேபி பீமராவ் வரணுமா எம்ஜிஆர் அதுதான் சொன்னார். இந்த ஆர்பிஐ பார்ட்டியில் யார் யாருக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும், எப்படி எப்படி வருவான் எப்படி எப்படி போவான்னு தெரியும். எம்ஜிஆர் சொன்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா? சிலர் ஆசைக்க போதைக்கு வாழ்வுக்க வசதி ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அறிவீனம் இல்லை அவர் எப்போது வாழ் குடிப்பார். இவனால பாக்கல சங்காது உண்மையா எந்த கட்சி கூட்டாலே போயிடுவான். அவனுக்கு பல்சர் கடை. இஸ் ஏ நாட் ஷாப்பிங் மால், இஸ் ஏ க்ரோசரி ஷாப். பல்சர் கடை எது கேட்டாலும் கொடுப்பான். வேதி மருந்து கேட்டாலே கொடுப்பான், வேதி நிக்க வைக்க கேட்டாலே கொடுப்பான். அந்த மாதிரி அவனுக்கு பல்சர் கடை முக்கியமா, ஷாப்பிங் மால் முக்கியமா? இதெல்லாம் முக்கியம் இல்லை. மனிதனா நேசிக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு குரூப்புக்குள்ள போட்டு வைக்கலாம். விளையாட்டுலாம் அது மாதிரி கல்லெட்டு போடலாம், சேப்பு மாலை போடுவாங்க. இது ஏன்னா இவங்க வேணும் பண்றது. அவர் ஒரு குரூப்புக்குள்ள வச்சிருந்தானே அவர் இந்த ஜாதிக்காக பொறுத்தவரை செயல்கா சில மக்களுக்காக தான் அவர் அம்பேத்கர்னா உலக அறிவாளிகள் லிஸ்ட்ல யூரோப் கண்ட்ரியில ஒரு பெரிய ஆராய்ச்சி போனான்.
உலக அறிவாளிகள் யாருங்க? அதுல முதல் பேர் பாபா சாஹேப் அம்பேத்கர். எதுக்கு அவர் கல்விக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்? இன்னைக்கு கூட பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சரித்திரத்துல பார்த்தீங்க, பொன்முடியுடைய பையன் மைனிங் வந்தாருங்க, மைனிங் வீட்டில் தான் இருந்தவன், பொன்முடியோட போட்டி சொல்றதுல லட்சம் பதில அவன் புள்ளிய டைலர் டைலர் என்ன துணி தைக்கிறவன். மேல் ஜாதிகாரன் வந்து டைலரா இருப்பானா? காட்டன் செய்திருப்பானா? பருத்தி வர வச்சிருப்பானா? நிலத்துல கால் வச்சிருப்பானா? ஆனா நீங்க ஆச்சாரம் அவன் அங்கேயே இருக்கணும், அவன் அங்கேயே தானே அமர்ந்து கொண்டு முன்னாடி அது ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் படி படி படிக்கிறார். எல்லாரும் இந்துத்துவா, எல்லாரும் இந்து மக்களே, எவ்வளவு சந்தேகமே கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? இந்துக்கள் எல்லாம் கொண்டு சேருங்கள். நீ கேள்வி ஒண்ணு அவ்வளவு தெரியல, கேள்வி கொண்டு தூரமாக தெரியுது. எல்லா இந்துக்களும் கொண்டு சேருங்கள். நான் இதுதான் இதுதான் பல இதுதான் எல்லாருமே இதுதான். ஆனா கோயில் கர்ப்பத்துள்ள அவன் அங்கே இருக்கணும், நீ வரக்கூடாது. இது பிராமண இந்து, அப்ப மட்டும் பிராமணன். அப்ப நீ என்ன பண்ணணும்? இந்துக்களை வாங்கி கொடுக்க கூடாது, பிராமண இந்து வாங்கி கொடுக்கணும். இதுதான் நீ சர்ச்சை. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் கையில் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் யார் கையில இருக்குதோ அது நல்லவங்க கையில தான் நல்லதா இருக்கும். விவசாய கையில வெட்டுக்கிறது இருந்தா கிளைகளெல்லாம் வெட்டிட்டு நெய்லெல்லாம் மறைக்காது அப்படின்னு செடியில வளர்க்குவான். உலகம் கிட்ட கட்டி வச்சு என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எவங்க கையில கட்சிக்குது? அதை நீங்க சிந்திக்கணும். அதை நம்ம சிந்திக்க மாட்டோம். ஏதோ அம்பேத்கர் விளையாடுறோம், கொடி கொட்டிக்கிறோம். அம்பேத்கர் ஓகே ஒரு நாள் கூட்டு போனதில்ல. அவர் சொன்னதை அவர் எதுக்காக படிச்சாரு? நான் பட்ட புதுமைகள் படிப்பறிவு வரக்கூடாது, நான் படிக்க கூடாது, எங்களுக்கு படிப்பு ஏறாது இந்த சொல்றவங்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு 32 டிகிரி வாங்கின ஒரே ஒரு மாமேதை அறிவியல் தீங்க அது அம்பேத்கர் தான். அவர் எழுதின வால்யூம்ஸ் புக்ஸ் இன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் போட்டு பார்க்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா 200 பேப்பர் கம்ப்யூட்டர்ல தான் நம்ம முதல்ல முடிந்தாரு. அப்படி கண்டினியூவா ஒரு பேப்பர் வந்து கொஞ்சம் ஆபீஸுக்கு கொடுத்தோம்னா சம்பளம் வாங்கி வெளியே பண்ணிட்டார். ஆனா அவர் கைப்பட எழுதின புக்கு இருப்பார். ஒவ்வொரு கீழே மார்க் போட்டு அதோட வேல்யூ பேஜஸ் மொத்தம் 2000 பேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி 36 வால்யூம் எழுதிக்கிறார்னா அது நீங்க படிக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்த மதத்தை தருவினார். அது சும்மா புத்தர் பேசுறது படம் போடக்கூடாது. புத்தர் என்ன சொல்றாரு? உனக்குள்ளவே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உனக்குள்ளவே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இது ஃபாரின்ல கேரளாக்கு சைனா இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா புத்தர் கோவில் போய் நான் போய் இருக்க பார்த்துருக்கேன். என் கூட வந்தாங்க. அவன் கடவுள் படைக்கிறாங்க. முனிஷன் எப்படி படைக்கிறான்? போக்கி பிரெட்டு தாராயம் சுருட்டு கறி எல்லா வாங்கியும் முனிஷனுக்கு படிச்சுட்டே நம்மளே துண்டு வெளியே வந்துருக்கும். அதே மாதிரி அங்க பன்னியை படைக்கிறான், கோழி வைக்கிறான். அதனால கடிக்குதான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு புத்தர் கோயிலுக்கு போகும். ஏன் எங்க கேட்டாரு? இதை மாற்றி அமைச்சாங்க. இதே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் ஒரே ஒரு வார்த்தை, புத்தர் கோயில் போனாலும் நீங்க எல்லாம் நானும் சாப்பிடலாம் கவலையே எழுதிட்டாக்கா ஒருத்தவங்களும் புத்தர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. எல்லாமே புரிஞ்சு இதுக்கு படி நீ படிக்க படிக்கதான் உங்களுக்கு தெரியும். தோணத்தோடு தான் உங்களுக்கு வெளியே போகும். பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்க போய் கத்துக்கிறார்? மக்கள் மொழியை தான் நான் வாழ்வேன், பங்களா காரெல்லாம் கொடுத்துருக்கா, என் மக்கள் வாழணுமே. ஆனா அந்த பதவி எனக்கு தேவையில்லை. மக்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு நான் போய் அவங்களுக்கு போய் சேரணும், என்னுடைய அறிவை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வளரணும்னு சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நாம அப்படியா இல்லை. நம்ம சுயநலத்துக்காக பாடுபடுத்துவார். தான் சம்பாதிச்சத ஏழைகளுக்கு தண்ணீர் பிசிக்கல் வாங்கி கொடுக்குவாங்க. சொல்றீங்க அது உயர்வு சொல்றீங்க. அவங்க போடுறது இருந்தா அதுதான் சமத்துவம். எல்லாரும் சமம் இருக்குது. அது ஒரு கேள்வி அர்த்தம். ஏன் மக்கள் படிக்கக்கூடாது? ஏன் மக்கள் படிக்கக்கூடாதுன்னு கேட்டேன். போராட்டம் பண்ணாரு. ஏன் கோவில் உள்ள போகக்கூடாது? ஏன் தண்ணீர் கொடுக்கக்கூடாது? மகாத்மா காந்திஜி கேட்டார், நீங்க இந்து ராஜ்யம் சொல்றீங்களே, தென்காசிய மக்களுக்கு படிப்பு எவ்வளவு செலவு பண்ணிக்கணும் ஒதுக்கி வச்சுன்னு கேட்டார். 80 lakhs. அப்போ அந்த
அந்த 80,00,000 யூஸ் பண்ணவே இல்லை. 80,00,000 கொடுக்கல. அவங்க யூனிவர்சிட்டியோ எஜுகேஷன் ஒன்றும் பண்ணல. ஆனா பணம் மட்டும் ஒதுக்கிட்டு இருக்கு. அதே தான் நீங்க நடந்தது. அசம்பிளியால போய் பேச வேண்டிய பேச்சு இதெல்லாம். அசம்பிளியால SC/ST சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல 4,500 கோடி இருக்கான். அதுல 2,000 கோடி 3,000 கோடி ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆனா வேற எடுத்துட்டு போகலாம். முன்சிபாலிட்டி கூட கேட்கலாம். செயல் கேஸுக்கு ஒதுக்குற பணம் அதுதான் லைவ் கொடுன்னு கேட்டேன். கொடுக்கல. எம்எல்ஏ சொல்லிருப்பாங்க வானான்னு. அதான் அவங்க பிரசிடென்ட் வானான்னு. உண்மையை சொல்றது பையன் நிகழ்ச்சி தங்கமான பெண்ணாச்சு. நான் ஜனாக்கள் ஏறிட்ட யாராஸ்கிட்ட யாராவது போட்டு லைவ் கொடுவோம். கேட்ட போட்டியில கேட்டனா இல்லையா போட்டா அவங்க போச்சு வெளியே வந்துடும். அதெல்லாம் அரசியல் மேலையில பேசணும் அப்படின்றீங்க. இதுதான் மேல அண்ணல் அம்பேத்கர் மேல. அண்ணல் அம்பேத்கர் யாரு? சோசியல் ஒர்க்கர் பாலிட்டிக்ஸ் எஜுகேஷன் இஸ் கன் கூரஸ் தி போர் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தி மேன். இவ்வளவுக்கும் சொந்தக்காரன் தான் பாபா சாஹேப். கல்கண்டை கையில வச்சுக்கிறீங்க. கடைசி பாருங்க எந்த இடத்துல திட்டிக்கு சொல்லுங்க. எந்த திட்டிக்கலாம் நான் திட்டிக்கலாம். கல்கண்டை எடுத்து கடிச்சா எங்க தெரியும். நான் நினைச்சுட்டேன் சார் 5,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடணும். ஆனா 1,000 ரூபாய் ஓட்டு போட நினைச்சிட்டீங்கக்கா நாடு குட்டி சேரும். நம்ம நாட்டை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்மளை பத்தி கவலைப்படும். நம்ம ஊர் நல்லா இருந்தாக்கா மற்ற ஊர் நல்லா. யாரையும் குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ தெளிவா அவரு அதுதான் படி படி படிக்கலாம். ஒரு வேலை லட்சம் பண்ணி கேள்வி கேட்கக்கூடாது. பிஏ எழுதினாரு 60 லட்சம் ஜனங்களாம் 60 லட்சம் பேர் படிச்சுக்கிறாங்க. இனிமேல் பிஇ படிச்சாக்கா வேற ஒரு குரூப் ஒர்க் அவுட் பண்றான். RSS குரூப் ஒர்க் அவுட் பண்றான். நீ பிஇ படிக்க கூடாதுன்றதுக்கோசரம் 60 லட்சம் ஜனங்க படிச்சுக்கிறான். அவங்களால வேலை இல்லை. நீ தான் நினைக்க ஐயா பிஇ வாங்க டைப்பிங் போயிருக்க உன்னை எந்த நெல்லு போனாலும் படி வேலை கிடைக்குதா கிடைக்கலையோ. பிரைம் மினிஸ்டர் யூனிவர்சிட்டியில படிச்சாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லு உன் ஃப்ரெண்ட்ஸும் போட்டோ போட்டுக்காது. உன் டிகிரியை காட்டு. ஒரு லட்சம் பேரை காட்டு. ஒண்ணு கூட வாங்கி தரல. பொய்க்குனே பண்ணணும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மகா புலவர் பெருமான்கள். ஆனா பாபா சாஹேப் பொய் இருந்ததே கிடையாது. எஸ் ஆர் நோ, டூ ஆர் டை. வாழ வீடு செத்துறது முக்கியம் இல்லை. வாழ்ந்து காட்டினாரு. அது வாழ்ந்து காமிச்சாலும் இல்லையா. அதனால சில பச்சுதிகளாக இருப்பாங்க. ஆனா அரசியல்வாதி அரசியல்வாதி யார் தெரியுமா? அறிவாளி கிட்ட ஆடு வச்சாங்க முடி வெட்டி விட்டுருவோம். முஸ்லிம்களுக்கு முடி அதை வெட்டி விட்டுருவோம். ஏன் அது முடி வெட்டுவானாக்கா கம்பெனி செய்யறதுக்கு கார்கெட் செய்யறதுக்கு சொட்டு செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல். சூடா இருக்கும் அப்படின்றது கரெக்டா. அது அறிவாளி கிட்ட கிடைச்சா. அரசியல்வாதி கிடைச்சாலும் உப்பு கட்டம் போட்டுருவான். வெயில ஆட்டு உப்பு போட்டு ஊற வச்சு மரம் காய் வச்சிருவான். அவன் தான் அரசியல்வாதி. ஆனா அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியும். அது நேர்மையா செய்யணும்னு தான் அரசியல் இருக்கணும். அந்த நேர்மையில என்ன கற்றுக்கணும். அதனால சில பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு ராஜா ரொம்ப அறிவாளி பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்? யாருமே எனக்கு என் பூனை நான் ஒன்று ஆசையா வளர்க்குறேன். அந்த பூனை காலத்தால ஒரு வலை பிடிச்சிருவான். ராஜா எவ்வளோ பண்ணாலும் அந்த பூனை அவன் பூவே போகும் விஷயத்துல எனக்கு துணையே தேவையில்லை. என் பூனையா இருக்கிறது ரொம்ப பெருமையா சொல்லுவான். மந்திரிகளுக்கெல்லாம் போவோம். ஏன்னா அந்த ராஜா எப்படி பண்ணுறாரு? அந்த பூனை எங்க போனாலும் போவாரு. அவர் படிக்கிறாருனால அந்த பூனை அங்கே போயிட்டு தெரிஞ்சிடும். காரணம் அந்த பூனை மாதிரி ரொம்ப பெருமையா இருந்தாலும் மந்திரிகள்லாம் கூப்பிட்டு சொல்லலாம். பாரியா நீங்க செய்ய வேண்டிய வேலை என் பூனை செய்யுது. மந்திரி சொன்னாமா இந்த மாதிரி ஒரு முன்னாள் மந்திரி ராஜா அதோட சுயவிருப்பம் உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நான் காப்பேன் இருப்போம். விளையாட்டு கட்சிகள் நான் சொல்ல முடியாது. இருக்கிறான் அங்கேயே இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். இவனுக்கு எளிய காட்டாது இருப்பா. ஒரு பிள்ளையை காட்டணும். அப்பதான் பூனை ஓடும். அதுதான் எதிர வாதமே. இன்னைக்கு தங்க வயதுல சென்சஸ் எழுதுறன்னு சொல்றான். மாதிகா இருக்கான். மாதிகானா யாரு? ஆந்திராதான் ஸ்வீப்பர்ஸ் சாட்டி போட்டி பண்ண பறையதானே. அங்க என்ன எழுதுனா ஏடிசி ஆதிதிராவிட கிறிஸ்டியன் பறையன். மாதிகான்னு எழுதுனா நான் தோல்விக்கு போறது வேலை. பறையனா பறையன் போடணும்னு இதை எப்படி சார் பேசணும்? அதான் நீங்க சென்சஸ் இருக்குது. நீ கொண்டு வந்துக்கிற பாரு
இந்த வாழைப்பழத்தை விற்கிறேன், இந்த ஆரஞ்சை விற்கிறேன், எப்படி இதுதான் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல சான்ஸ்கிரிட் வாழைப்பழத்துக்கு தெரியாத எப்படி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஓம் சீதாபத்துக்கு ஓம் வாழைப்பழம் ஓம் திவ்யாங்கமயம். நீ எந்த ப்ராப்ளம் தான் போயிட்டு பாருங்க, எவன் படிக்கலையோ அவன் தான் சமையல் இருக்கும். அவனை போய் கேள்வி ஜாக்கிரதை கேள்வி யாரு திரும்ப கவுண்டர் கொடுக்குறாரு. என்ன கவுண்டர் கரெக்டா? அவர் மனத்தை தாய் பேர் கவுண்டர் அதை சேர்த்து வச்சுக்கிறாரு. அந்த காலத்துல தான் தாய் பேர் சொல்லி தான் பிள்ளைய போடுவாங்க. பின்னாடி பிள்ளை இந்த தாய் பிள்ளை அதே தான் கைப்பிள்ளை வேரியின் புதுவன் தான் எண்பது வயசு அவங்க அப்பா தோசை கொடுக்கணும்னா சொன்னாங்கன்னா தாயை வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ திருப்பதி போறீங்க அங்க சுப்பிரமணியம் போடுறாங்க. என்ன சொல்லுங்க சொல்லு கௌசல்யா ராமா கௌசல்யா ரொம்ப பேரு தசரத ராமன் அது மாதிரி தாய் பேர் வச்சுதான் வரும். அப்படி ஒவ்வொருக்கும் படிச்சு சான்ஸ்கிரிட்ட நெருப்பில் பூத்த மலர்கள் நெருப்பில் கடைசியா பரவாச புக்கு வாங்கி படிக்கும். உணவு என்னன்னு தெரியும், மதம்னா என்னன்னு தெரியும், ஜாதினா என்னன்னு தெரியும், மொழினா என்னன்னு தெரியும். சான்ஸ்கிரிட் கத்துக்கல தானா படிச்சு சான்ஸ்கிரிட்ல பதில் சொன்ன ஒரே மனிதர் யாருனாக்கா அது பாபா சாஹேப். இதெல்லாம் கண்டுபிடிக்காததான் அம்பேத்கரா அம்பேத்கர் போயிட்டா வம்சலட்சுமி என்ன கேட்கணும் கொடுக்குறாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் பாடம் கொடுக்குறேன். எழுதுனா அவங்க வார்டு நம்பர் போட்டு எழுதுவாங்க. ஃபைல் பண்றேன் சிஎம் கிட்ட. நீங்க கொடுத்த சதாசிவ கமிஷன் they are not conducted correct census. This is the people of it. நான் சாங்கத்துக்கு செய்யணும் செய்யணும் இல்லை. நான் எம்எல்ஏ ஆகணும்ன்றதாக உங்களுக்குள்ள கவுன்சிலர் ஆகணும், உங்களுக்குள்ள எம்எல்ஏ ஆகணும், உங்களுக்குள்ள எம்பி ஆகணும். அந்த இது பற்று ஓடுறதுக்காக தான் இது செய்தி முடியும். என் அன்பு சகோதரர் ஆனந்தன் இது அரசியல்வாதி நான் சொன்னேன். அரசியல்வாதி எதை எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். நீ குழந்தை நீ வயசுக்கு வரும்போது ஈக்குவலா இருக்கும். ஆனா அறிவை மக்களுக்கு பார்க்கும்போது இவங்க குழந்தை எது எக்க சொல்லணுமோ அது அந்த இப்ப நீ காவேரி அப்ப எங்க போயிருக்கிற இந்த மரம் இருந்தா தூக்கிக்கணும் கருத்துச்சு போயிருக்குன்னு சொல்லியா அதை நீ போட்டு போயிருக்க. அதெல்லாம் விட்டு எனக்கு தெரியும். 2 நாள் ஸ்டேஜ் போட்டுக்கிட்டா ஆர்பி பாத்தீங்கன்னா 10 ஆர்பி அடுத்த போன 10 ஆர்பி நீ எல்லாம் சிந்திக்கலாமா? பயப்படவே இல்லை. பயப்படுவோம் அங்க வரணுமா? பயப்படுது மகாராஜா இந்திய குடியரசு கட்சிக்கார முறையில பயமே இருக்காது. இருக்கக்கூடாது. இருந்தானா அவன் ஏறிக்காரு கூலிக்கு சமமான என்று கூறி விளையாடுகிறாரு. ஆனந்த் முருகைய சிவராஜ் பிச்சுக்காட்டா இல்ல ஏன்னா நீ நல்லா வேலை செய்கிறாரு. அப்போ ஓடி அவ்வளவு வயசு பண்ண திட்டுவேன். இன்னைக்கு ஃப்ரீயா கிடக்கு மாநிலத்திலிருந்து குளமடை வரைக்கும் உழைக்கிறேன். உழைக்கிறவங்க வாங்க வேலை எனக்கு வயசுக்கு போச்சுங்க. நீ தானே மேலே வரணும், நீ தானே இந்த தகவல் மக்களை காப்பாற்றணும். ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சி 36 பேர் தான் எம்எல்ஏ இருந்தார். 7 சீஃப் மினிஸ்டர் இல்ல. அது 36 பேர் கேட்க முடியாது. கேட்டா அடுத்த கூட அவங்க சீட்டு கிடைக்காது. நான் அவங்க பையன் பிரசாதம் அந்த எதுக்கு அவங்கள சீட் கொடுக்குறேன் அம்பேத்கர் அது தடுக்க முடியுமா? யாருனாலையும் தடுக்க முடியாது. நான் கௌதம் கரெக்டா நீ எழுதும் போதும் கரெக்டா கௌதமன் ஆதி திராவிட புத்திஸ்ட் எழுதுவேன். ஆதி திராவிட புத்திஸ்ட் அது பயப்பட நான் புத்திஸ்ட் எப்படி எழுதுறேன்? புத்திஸ்ட் எழுதுறேன். அந்த ஆனா பாராட்டுறீங்களா அதை ஞாபகம் வச்சுன்னா அந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணுறேன். ஸ்டீரை மீட் பண்ணுறேன். நிறைய மினிஸ்டருக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீ என்ன பண்ணுறது ஏரியாவில் எது பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் செய்யணும்னு சொன்னேன். இது வரைக்கும் அவன் தெரிஞ்சவங்க மாலை போடுவான். காசு கொடுத்தோம் பேனர் வச்சிடறான். 10,000 கையில் கொடுத்தோன்னே 2,000 பேனர் போட்டுருவான். சும்மா சொல்றான். அவன் இறங்கணும் எவ்வளோ போனான்னு தெரியல. ஆனால் நம்ம பாத்தீங்கன்னா 9 ப்ரோக்ராம் வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் பிரியாணி போடுறோம், சோறு போடுறோம்.
நாங்கள் சிங்காத்துல எல்லா இடத்துலையும் பிரியாணி போடாட்டி கொஞ்சம் பொண்ணு சோறு போடுவோம். இவங்க சிக்கன் பிரியாணி போடுறோம். நாங்கள் வாங்க இவங்க உடனே ஓகே ஏன்னா சிக்கன் போட்டா சொல்லுவோம். என்ன அதனால எல்லாரும் நல்லா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும். முந்தையெல்லாம் எங்க போறாங்கன்னாக்கா கோயில் காம்ப்ளெக்ஸ் கிட்டோம். அப்போ தைரியமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு கோயில். அவர் எந்த சமுதாயம், எந்த மதம், எந்த வீடு, எந்த ஜாதிலாம் பார்க்கலாம் இல்லை. ஆனா மதத்துக்கு போனா போயிட்டு வருவாங்க. நாங்களாம் சின்ன பசங்க போடுறோம். ஃபேக்டரி வளர்றவங்க எங்க கோயில் காம்ப்ளெக்ஸ். அங்கே ஜாதி வரல, மரம் வரல, பற்று இல்லை, மனித நியாயம். அன்னைக்கு தைரியம் ஒரு கருணாதான் இன்னைக்கு நம்ம பேர் நிறைய இருக்கு கோயில் காம்ப்ளெக்ஸ். இதுதான் பாபா சாஹேப் சொல்றாரு, யார் எந்த ஜாதியாக எதிர்பார்க்கிறார் நன்மை எகிறார்களோ அதை பாய்ந்து ஓடும். தண்ணி கடவுளை நோக்கி ஓடும், அறிவாளிக்கு நோக்கி ஓடும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். அனைவருமே ஜெய்பி கொண்ட உலகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பி. ஜெய்பீம். இந்த சிறப்புமிக்க மாபெரும் பரம் பூஜ்யர் போதிசத்வர் அண்ணன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழாவிற்கு பகைமைசால் பொறுப்பேற்று எங்களை எல்லாம் வழிநடத்தி MA, LLB, XMLA, MC, Supreme Court Advocate, National President, the Republican Party of India, அவரை வருக வருக என்று DK ஹல்லி பிரான்ச் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக வருக வருக என்று முதற்கண் வணங்கி வரவேற்கிறேன். ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರಿಗೆ ಬೆಂಬಲ ಕೊಡಬೇಕೆಂಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದು ಆಗಮಿಸಿರುವ ನಮ್ಮ GPM ನಮ್ಮ ರಾಮಯ್ಯ, ಅಮರಪ್ಪ, ವಿಕ್ಟೋರಿಯಾ ಪುಣ್ಯಮೂರ್ತಿ, ಸವಿತಾ ಬಾಬು, ಶ್ರೀಮತಿ ರಾಧಾ, ಶ್ರೀಮತಿ ಶ್ರೀದೇವಿ, ಶ್ರೀ ಗಣೇಶ್, ಶ್ರೀ ಪ್ರೇಮ್ ಕುಮಾರ್, பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்த தின வைபவத்தை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். மாபெரும் தலைவர் அவர்கள் இந்த இடத்திலே வருகை புரிய வேண்டும் என்பதற்காக, இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக